பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் ஆழமான செய்திகளில் இயேசு பயன்படுத்தினவைகள் என்கிற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஒவ்வொன்றாய் நாம் கவனித்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு இயேசு பயன்படுத்தின முக்கியமான ஒன்றை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி என்று பார்க்கிறோம். ஆம், இயேசு பயன்படுத்தினவைகளில் இந்த பிள்ளையும் முக்கியமான ஒன்று. பிள்ளையை கூட ஆண்டவர் தன்னுடைய ஊழிய நாட்களில் பயன்படுத்தினார் என்று நாம் அறியலாம். கர்த்தர் நல்லவர். ஏன் பிள்ளையை ஆண்டவர் பயன்படுத்தினார்? மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்தால், தங்களில் எவன் பெரியவன் என்கிற தர்க்கம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். யார்? இயேசுவோடு கூட இந்த சீசர்களே அவர்களுக்குள் உன்னில் நான் யார், உன்னில் நான் பெரியவன், என்னில் நீ பெரியவன் என்கிற தர்க்கம் உண்டாயிற்று. அந்த தர்க்கம் வந்தபடினால் அவர்களுக்கு பாடத்தை கற்பிப்பதற்காகவே இயேசு பிள்ளையை பயன்படுத்தினார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 44 மற்றும் 45வது வசனங்களை வாசித்து பார்த்தால், இயேசுவின் வார்த்தையின் கருத்தை கூட அவர்களால் அறிய முடியவில்லை. ஏன் தெரியுமா? இவர்கள் தர்க்கம் பண்ணுவதிலும் தன்னை பெரியவர்களாய் நினைப்பதிலே இருந்ததினால் பேசிக்கொண்டிருக்கிற இயேசுவின் வார்த்தையின் ஆழத்தை கூட அறிய முடியவில்லை. இதிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் எந்த காரியத்தை குறித்தும் தர்க்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. வாக்குவாதம், அதுதான் தர்க்கம். தர்க்கம் என்றால் சொல்லுகிற வார்த்தைக்கு எதிர் பேசுவதும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதும், ஓ உன்னில் நான் என்னில் நீ என்கிற பெரிதுமாய் சொல்லுகிற வார்த்தை தான். அந்த தர்க்கம் இல்லாத ஒரு அனுபவம் காணப்படும் என்று சொன்னால் உண்மையாகவே ஒரு பிள்ளையை போல நாம் மாற முடியும். அந்த பிள்ளையை போல் மாறினால்தான் இயேசுவின் பிள்ளையாக நம்மால் மாற முடியும். இயேசுவின் பிள்ளையாய் மாறினால்தான் பரலோகத்துக்கு நாம் சுதந்திரவாளியாய் மாற முடியும். கர்த்தர் நல்லவே. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இப்படி ஒரு பிள்ளையை போல் நாம் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்தால், ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அணைத்து கொண்டு என்று பார்க்கிறோம். ஆம், பிள்ளையை போல் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த பிள்ளைகளை எப்படி அன்பாய் நேசிக்கிறோமோ அதே போல நாமும் ஒரு அன்புள்ளவர்களாய் எல்லாரிடத்திலும் அதை காண்பிக்க வேண்டும். அப்படி அந்த அன்பை காண்பித்தால் தர்க்கம் என்பது இருக்காது, வாக்குவாதம் என்பது இருக்காது, குற்றச்சாட்டு என்பது இருக்காது. அப்போது என்ன நடக்கும்? ஒரு பிள்ளையை போல மாறிவிடுவோம். அந்த பிள்ளையை போல் மாறினால் இயேசுவின் பிள்ளையாய் மாறுவது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே முக்கிய பங்கும் கிடைக்கும். கர்த்தர் நல்லவை. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எதற்கெடுத்தாலும் எந்த சமயத்திலும் எந்த காரியத்தை குறித்தும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் இருந்தால், தகராறு இருந்தால், தர்க்கம் இருந்தால், சீசர்களை போல் இருந்து கொண்டு ஆனால் சீசர் வாழ்க்கை இல்லாமல் இருந்தால், ஆண்டவரே என்னை இந்த பிள்ளையை போல மாற்றும் என்று சொல்லி பாருங்கள். எப்படி இந்த பிள்ளையை ஆண்டவர் தூக்கி எல்லாருக்கும் நடுவே நிறுத்தி அந்த பிள்ளையை குறித்து சாட்சி கொடுத்தாரோ அதே போல உங்களையும் ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துவார். இப்போதற்கு நிலைமையை மாற்றுவார். கர்த்தர் உங்களில் மகிழ்வான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17வது வசனம். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த அற்புதமான வாக்குத்தத்த செய்தியின்படி, வசனத்தின்படி, வார்த்தையின்படி தேவன் உங்களையும் பிள்ளையாய் மாற்றட்டும், உங்களை எல்லாருக்கும் சாட்சியாய் நிறுத்தட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நீர் உம்முடைய ஊழிய நாட்களில் பயன்படுத்தினவைகளில்
ஒரு பிள்ளையும் முக்கியமானது என்று சொல்லி அந்த பிள்ளையை போல் மாற வேண்டும் என்கிற அவர் ஏன் மாற முடியவில்லை என்கிறதானே 2 காரியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வாக்குவாதங்களும் தகராறுகளும் ஆண்டவரை குற்றச்சாட்டுகளும் குறை சொல்லுதலும் ஆண்டவரை இப்படிப்பட்ட எல்லா அருவருப்பின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. அதை தவிர்த்து இவர்கள் உண்மையாகவே ஒரு பிள்ளையை போல மாறட்டும், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாறட்டும். கர்த்தருடைய மாற்றுகிறதுக்காக நன்றி. அது நிமித்தம் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் நீர் இவர்களை நியமிக்கிறதுக்காக நன்றி. தாழ்த்து ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.